வணக்கம். நான் உங்கள் குருசாமி பொண்ணு. எல்லாரும் இன்னைக்கான மணி சேவிங் அமௌண்ட்டை எடுத்து வச்சிட்டிங்களா? எடுத்து வைக்கல அப்படின்னா மறக்காமல் எடுத்து வச்சுருங்க. இன்றைக்கி நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ ஒன்று பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா, நீங்கள் டைட்டில் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஓரளவு புரிஞ்சிருக்கும். இப்போலாம் தான் சம்பாதிக்கிறோம், எல்லா விதமான செலவுகளையும் பண்ணுறோம், ஒரே குழப்பமாக இருக்குது, எதுக்கு எந்த மாதிரி நம்ம ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்காக தான் இன்றைக்கி நான் இந்த பிளானை மேக் பண்ணியிருக்கிறேன். ஃபஸ்ட்டு இவங்களோட மெயில் என்ன அப்படின்றத படிச்சிடலாம். இவங்க என்கிட்ட ஷேர் பண்ண விஷயத்தை வச்சு என்னால் முடிஞ்ச அளவுக்கு இவங்களுக்கு நான் பிளான் பண்ணி கொடுத்துருக்குறேன். இந்த பிளான் ஓகேவா இல்லையா அப்படின்னு சொல்லி நீங்களும் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சிஸ்டர், உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நீங்களும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ இவங்களோட மெயில் என்ன அப்படின்றத ரீட் பண்ணுறேன். ஹாய் சிஸ்டர், ஐ ஆம் யுவர் சப்ஸ்கிரைபர். உங்கள் சேனல் எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்கள் சேனல் பார்த்து தான் நான் சேவ் பண்ண ஆரம்பித்தேன். நானும் என்னோடய ஹஸ்பண்டும் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ். எங்களுக்கு லோன் இருக்குது. 2 பேரோட சேலரியும் 72,000. பர்சனல் லோன் இருக்குது 18,500. கார் லோன் இருக்குது 8,500. நாங்கள் ஒரு வீடு கட்டணுன்னு தான் எங்களோட பெரிய கனவு. லேண்டு வாங்கியாச்சு. பட் லேண்டு இருக்குது. எங்களுக்கு 2 பெண் குழந்தைங்க. எங்கள் மாமியார் எங்கள் கூட தான் இருக்காங்க. நாங்கள் ஒரு சீட்டு போட்டிருக்கிறோம். மாதத்துக்கு 4,000லேருந்து 5,000 வரைக்கும் அதுக்காக அமௌண்ட் கட்டுறோம். என்னோட ஹஸ்பண்டுக்கு லோன் போகுது. இவங்க பேர்லையும் லோன் வாங்கியிருக்கிறாங்க. இந்த லோன் பணத்தை அடைக்கிறதுக்காக அவங்க ஹஸ்பண்ட் பேரில் லோன் போட்டு இவங்களோட கடனை அடைச்சிருக்கிறாங்க. லோன் எப்போ வாங்கினாங்க, எவ்வளோ அமௌண்ட்டுக்கு வாங்கினாங்க, எந்த மாதிரியான லோனுக்கு அமௌண்ட் பே பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி என்னோடய பிளானில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அவங்க அடுத்த வருஷமேவும் வீடு கட்டணும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்படுறாங்க. 25 லட்சம் பட்ஜெட்டில் அட்வான்ஸாக ஒரு 5 லேக் கையில் இருந்துச்சு அப்படின்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்காக தான் பட்ஜெட் பிளான் வேணும் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. மட்டும் இல்லாமல் லாஸ்ட் மந்தில் லலிதாவில் 10,000 ரூபாய்க்கு கோல்டு சீட் 2 போட்டிருக்கிறாங்க. 11 மாதம் முடிஞ்சதுக்கு அப்புறமா 5 பவுண்டில் செயின் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. அதை அப்படியே பேங்கில் வச்சுட்டு ஆல்ரெடி ஓல்டு ஜுவல்ஸ் எல்லாமே பேங்கில் தான் இருக்குது. அதை சேல் பண்ணிவிட்டு 3.5 லேக் கையில் கிடைக்கும். இதை ஒரு பேஸாக வச்சு எங்களோட வீடை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு எனக்கு தோணுது. சரியான முடிவா? எனக்கு ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்குது. எனக்கு ப்ராப்பராக ஒரு பட்ஜெட் போட்டு கொடுங்க சிஸ்டர் ப்ளீஸ் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணிங்க அப்படின்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் கேட்டதுனால அவங்களோட ஹோம் எக்ஸ்பென்சஸையும் நம்மளுக்காக ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. இப்போது ஹவுஸ் ரெண்ட்டுக்காக தான் இருக்கிறாங்க. 4,700 ரெண்ட்டு. அப்புறம் கிராசரிஸ்க்காக 2,500 செலவு பண்ணுறாங்க. மில்க்குக்காக 1,500, கேஸுக்கு 1,200. ஒரு மாதத்துக்கு ஒரு கேஸ் சிலிண்டர் யூஸ் பண்ணுவோம். ஏன் அப்படின்னா பாப்பா 2 பேர் இருக்கிறாங்க. அவங்களுக்கு தனியாகவும் எங்களுக்கு தனியாக நாங்கள் லஞ்ச் பண்ணுறதுனால மேக்ஸிமம் சமையலை தனித்தனியாக பண்ணுறதுனால எங்களுக்கு ஒரு மாதத்துக்கு ஒரு சிலிண்டர் தான் வரும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. பெட்ரோல் மாதத்துக்கு 1,500 1,800 வரைக்கும் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க 2 பேருமேவும் ஆஃபீஸ் போகிறதுக்காக. அதுக்கப்புறமா ஸ்கூல் 7 கிலோமீட்டருக்குள்ளே இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ பசங்களை ஸ்கூலுக்கு ஸ்கூல் வேன்லேயோ ஆட்டோலையோ தான் அனுப்பியாகணும். வெஜ் அண்ட் வெஜிடபிளுக்காக மாதத்துக்கு 3,500 செலவு பண்ணுறாங்க. இவங்க சொல்லாத சில விஷயங்கள் என்ன அப்படின்னா கரண்ட் பில், மொபைல், டிடிஹெச், ஒய்ஃபை யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா ஒய்ஃபை. இதோட டீட்டெயில்ஸ் மட்டும் ஷேர் பண்ணலை. இதுக்கான பட்ஜெட்டை நான் பிளான் பண்ணி கொடுத்துருக்குறேன். இப்போ நம்ம பட்ஜெட் பிளானிங்குள்ளே போகலாமா? அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். இவங்க ஓல்டு ஜுவல்லெல்லாம் பேங்கில் வச்சுருந்தாங்க இல்லையா, அது ஒரு 20 சவரன் பேங்கில் இருக்குது. 4,65,000 வரைக்கும் வச்சுருக்கிறாங்க பேங்கில் லோனில். அதுக்காக நான் உங்களுக்கு இவ்வளோ டீட்டெயிலாக ஷேர் பண்ணுறேன் அப்படின்னா ஒவ்வொருத்தவங்களோட ஃபேமிலி பட்ஜெட்டும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். அதை எல்லாரும் புரிஞ்சுக்கணும் இல்லையா, அதுக்காக தான் வீடியோவை நான் உங்களுக்காக ஷேர் பண்ணுறேன். இல்லை அப்படின்னா இவங்களுக்கான பிளானை பர்சனலாக எப்படி இவங்க எனக்கு மெயில் பண்ணாங்களோ அதே மாதிரி பர்சனலாகவேவும் நான் ரிப்ளை பண்ணுறதுக்கு சில நிமிஷங்கள் கூட ஆகாது. நமக்கு மட்டும்தான் இந்த பிரச்சனையா, நம்மளுக்கு தவிர மற்ற எல்லாருமேவும் ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லி சில பேர் எல்லாம் நம்மளே தாழ்வாக நினச்சிக்கிற மனப்பான்மையில் தான் இன்னும் நிறைய பேர் இருக்கிறீங்க. இது எல்லாத்தையும் மாற்றிக்கணும் அப்படின்றதுக்காக தான் நம்மளோட சப்ஸ்கிரைபர் சிஸ்டர் என்கிட்ட ஷேர் பண்ணுற சில விஷயங்களையும் நான் உங்களுக்காக ஷேர் பண்ணுறேன். இப்போ வாங்க இவங்களோட பிளான்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் யாராச்சும் இன்னும் குருசாமி பொண்ணை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஏதோ ஒரு வீடியோவில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான உங்களோட லைஃப் சேஞ்சிங்கான டிப்ஸ் கிடைக்கும். வீடியோக்கு கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க.
ஏற்கனவே சொன்ன மாதிரி ஹஸ்பண்ட் ப்ளஸ் ஒய்ஃப் இவங்க 2 பேரோட சேலரி 72,000. இதில் நான் 3 கேட்டகரியாக பிரிச்சுருக்கிறேன். ஒன்று லோனுக்காக எவ்வளோ அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க, இன்னொன்று வந்து எக்ஸ்பென்சஸ், அடுத்தது வந்து சேவிங்ஸ் இப்படின்னு சொல்லி 3 இதாக ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கேன். அதுக்கடுத்து வந்து இவங்களுக்கான பிளானை வந்து நான் எப்படி பண்ணியிருக்கேன் அப்படின்றத ஷேர் பண்ணுறேன். நீங்கள் எதிர்பார்த்ததை நான் பண்ணலை, இதையும் நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தேன். ஏன் அப்படின்னா நீங்கள் இந்த வீடியோ முடியும் போது உங்களுக்கே தெரியும். பர்சனல் லோன் வந்து 18,500 வந்து கட்டுறாங்க இல்லையா, 10 வருஷத்துக்கு 10 லட்சத்துக்கு 18,500 மாதம் வந்து கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. கார் லோனுக்காக 8,500 வந்து 7 வருஷத்துக்கு போட்டிருக்கிறாங்க. 2 வருஷம் ஃபினிஷ் ஆயிடுச்சு, இன்னும் 5 வருஷத்துக்கு இவங்க பே பண்ணணும். கோல்டு லோன் வந்து 4,65,000 இருக்கு இல்லையா, இது வருஷத்துக்கு 2 லட்சத்துக்கு 8,000லேருந்து 9,000 வரைக்கும் நாங்கள் கட்டுறோம் அப்படின்னு ஷேர் பண்ணியிருந்தாங்க. நான் வந்து காமனாக டோட்டலாக எடுத்திருக்கிறேன். ஒரு வருஷத்துக்கு 22,000 அப்படின்னா மந்த்லி ஒரு 2,000 கட்டினாங்க அப்படின்னா இதுக்கான பிளானை வந்து இவங்க கரெக்டாக பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போது லோனுக்கான அமௌண்ட் மட்டும் இவங்க எவ்வளோ கட்டுறாங்க அப்படின்னா 27,000 ப்ளஸ் 2,000 29,000 இவங்களோட கடனுக்காக மட்டும் இவங்க எவ்ரி மந்த் வந்து பே பண்ண வேண்டியது இருக்குது. அடுத்து ஸ்கூல் ஃபீஸ் பார்க்கலாம். ஸ்கூல் ஃபீஸ் வந்து 30,000 வந்து ஃபஸ்ட்டு குழந்தைக்காக ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. வேனுக்கு வந்து டேம் வைஸாக தான் ஃபீ பே பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். 2,500 ஒரு டேமுக்கு அப்படின்னு கால்குலேஷன் பண்ணி சொல்லியிருக்கிறாங்க. 3 டேமுக்கு 7,500. அப்போது டோட்டலாக இவங்களுக்கு 37,500 வந்து செலவாகும். ப்ளஸ் 5,000 வந்து புக் ஃபீ, யூனிஃபார்ம், மற்ற செலவு எல்லாமே இருக்க தானே செய்யும். ஒரு வருஷம் ஸ்கூலில் படிக்கிறதுக்கு நான் காமனாக 5,000 மட்டும் ஆட் பண்ணியிருக்கிறேன். டோட்டலாக 42,500. இது ஒரு குழந்தைக்கானது மட்டும். இந்த வருஷம் 2வது குழந்தைய எல்கேஜி போட போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போது சேம் அமௌண்ட் தான் நான் இனி எவ்ரி இயர் வந்து பே பண்ண வேண்டியது இருக்கும். டோட்டலாக 42,500 ப்ளஸ் 42,500 அப்படின்னா 85,000 வந்து இவங்க ஒவ்வொரு வருஷமும் இவங்களோட குழந்தையோட ஸ்கூல் ஃபீஸ்க்காக எடுத்து வச்சு தான் ஆகணும். இது வருஷம் 5,000 வந்து இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே தான் போகுமே வழியே இது குறையிறதுக்கான சான்சஸ் வந்து கிடையவே கிடையாது. இவங்க வந்து கண்டிப்பாக கவர்மெண்ட் ஸ்கூலில் போடுறதுக்கான சான்ஸுமே கிடையாது. ஏன் அப்படின்னா இவங்க 2 பேரும் கவர்மெண்ட் ஒர்க் பார்த்து இவ்வளோக்கான சேலரி வாங்குகிறோம், என் குழந்தைய ஏன் வந்து நான் அப்புறம் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்க வைக்க அப்படின்ற ஒரு தாட் வந்து எல்லா அப்பா அம்மாவுக்கும் காமனாக இருக்கிற மாதிரி இவங்களுக்கும் இருக்க தான் செய்யும். ஸோ இந்த செலவு வந்து நம்ம எதுவுமே பண்ண முடியாது. இதுக்காக மாதம் வந்து 7,100 வந்து ஒவ்வொரு மாதமும் எடுத்து வச்சாங்க அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் எவ்ரி மந்த் குழந்தைங்களோட படிப்பு செலவுக்கு வந்து நம்ம ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஆனால் இந்த பிளானை வந்து இவங்க இப்போ வரைக்குமேவும் பண்ணலை. இதை வந்து அவங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான் ஒவ்வொரு மாதமும் எவ்வளோ எடுத்து வைக்கணும் அப்படின்றதையும் நான் இந்த இடத்துல வந்து ஷேர் பண்ணியிருக்கிறேன். அடுத்ததான் எக்ஸ்பென்சஸ் ஷேர் பண்ணியிருந்தாங்க இல்லையா, இதை வந்து நான் ஆல்ரெடி ரீட் பண்ணிட்டேன். இப்போ ஷார்ட்டாக டக்குன்னு சொல்லிடுறேன். ரெண்ட்டுக்கு 4,500, கிராசரிஸ்க்காக 2,500, மில்க்குக்கு 1,500, கேஸ்க்கு 1,200, பெட்ரோலுக்காக 1,500லேருந்து 800 வரைக்கும் போட்டிருக்கிறாங்க. நான் வந்து மேக்ஸிமம் அமௌண்ட்டை தான் எடுத்துருக்கிறேன். ஏன் அப்படின்னா இதிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மிச்சமாகிறது இவங்களோட சேமிப்பாகட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு தான். நான்வெஜ் அண்டு வெஜ்ஜுக்காக 3,500. இதில் 300, 200 வந்து ரொம்ப டைட்டாக போட்டு அந்த அமௌண்ட்டை நம்ம கமிட்மெண்ட்டாக கண்டிப்பாக மாற்றவே முடியாது. அதுக்காக தான் இதில் மேக்ஸிமம் அமௌண்ட்டை கொடுத்ததுக்கான ரீசன். அடுத்து கரண்ட் பில், மொபைல், டிவி, ஒய்ஃபை இது எல்லாத்துக்குமேவும் சேர்த்து 2,500 போட்டிருக்கிறேன். நான் இதையும் எதுக்காக 2,500 போட்டிருக்கேன் அப்படின்னா ஒவ்வொருத்தவங்களோட சேலரியை பொறுத்தும் அவங்க பண்ணிக்கிட்டு இருக்கிற செலவை வச்சு தான் இது எல்லாமே டிசைட் ஆகும். அதை வச்சு தான் நான் 2,500 கொடுத்துருக்கிறேன். இது எவ்வளோ ஆகும் அப்படின்றத அவங்க தான் டிசைட் பண்ணிக்கணும். இதில் 1,000 மிச்சமானாலும் அது அவங்களோட சேமிப்பு தானே. நான் ஃபைனலாக சொல்ல போகிற அந்த பிளேஸுக்கு இதில் மிச்சமாகிற 1,000 1,500 இல்லை 2,000 இதிலேருந்து மிச்சம் பண்ண முடிஞ்சாலும் அது அவங்களோட டோட்டல் சேமிப்பில் போய் ஆட் ஆக ஆரம்பிக்கும். டோட்டலாக இப்போ எக்ஸ்பென்சஸ்க்கு மட்டும் 17,500 வந்து இவங்க செலவு பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க இப்போ வரைக்கும். அடுத்ததான் சேவிங்ஸில் வந்து இப்போ சீட்டு ஒன்று போட்டுக்கிறோம். 4,000லேருந்து 5,000 வரைக்கும் மாற்றி மாற்றி வந்து நாங்கள் வேரியேஷனில் கட்ட வேண்டியிருக்கோம் அப்படின்னு ஷேர் பண்ணியிருந்தாங்க. இதில் ஜூன் மாதத்தில் வந்து 40,000 கிட்ட வரும். அந்த அமௌண்ட்டை எடுத்து தான் என்னோடய செகண்ட் பாப்பா வந்து எல்கேஜிக்கு போகிறாங்க, அதை நாங்கள் சமாளிக்க போகிறோம் அப்படின்னும் ஷேர் பண்ணியிருந்தாங்க. அப்போது 50,000 சீட்டு போட்டிருக்கிறீங்களா, இது எனக்கு வந்து கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்குது. அப்போ மிச்சம் இருக்கிற 50,000 உங்களோட பர்சனல் லோனை க்ளோஸ் பண்ணுறதுக்கு வச்சுக்கோங்க. நான் ஃபைனலாக சொல்கிறேன்.
கோல்டு சீட் வந்து 2 வந்து 10,000 ரூபாய்க்கு போட்டிருக்கிறாங்க இல்லையா, சேவிங்ஸில் வந்து 20,000 ரூபா வந்து கோல்டுக்காக போட்டிருக்கிறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த கோல்டு சீட் வந்து இப்போதைக்கு இவங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு தான் தோணுது. ஏன் அப்படின்னா, நான் வந்து பர்சனல் லோனுக்கான இன்ட்ரெஸ்ட் கால்குலேஷன் பண்ணியிருக்கிறேன். அது பார்த்ததுக்கப்புறமா அவங்களுக்கு நல்லாவே புரியும் ஏன் இப்படி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. டோட்டல் எக்ஸ்பென்சஸ் டோட்டலாக எக்ஸ்பென்சஸ்க்கு மட்டும் 17,500 வந்து செலவாகுது இல்லையா, அது அப்புறம் லோனுக்காக 27,000. இதில் ஜொல்லுக்கான 2,000 நான் ஆட் பண்ணலை. ஏன் அப்படின்னா அது இயர்லி கட்ட போகிறாங்க அப்படின்றதுனால. சேவிங்ஸ்க்காக 25,000 வந்து மாதம் மாதம் நம்ம எடுத்து வச்சு தான் ஆகணும். இதில் இருக்கிற 500 இதில் மிச்சமாகிற 1,000 1,500 இது எல்லாமேவும் தனியாக வேறு சேவிங்ஸாக மாற்றணும் இவங்க. நான் அதிகபட்ச அமௌண்ட்டை தான் இப்போ கால்குலேஷன் பண்ணியிருக்கிறேன். டோட்டலாக 69,500 வந்து இவங்க இப்போ வரைக்கும் பண்ணிக்கிட்டு இருக்கிற செலவுகளுக்காகவும் லோனுக்காகவும் சேமிப்புக்காக மட்டும்தான் செலவாகுது. மிச்சம் வந்து 2,500 இருக்குது. நான் ஸ்கூல் ஃபீஸுக்காகவே ஒவ்வொரு மாதமும் 7,100 எடுத்து வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். இந்த வருஷத்தை சீட்டு போட்டு சமாளிச்சாச்சு. அடுத்த வருஷத்தை என்ன பண்ணுவோம் அப்படின்ற பிளானும் கால்குலேஷனும் நம்மளுக்குள்ளே இருக்க தானே செய்யணும். இதில் எப்படியோ மிச்சம் பண்ணி ஒரு 4,000 4,500 வந்து இந்த டோட்டல் பேலன்ஸ் அமௌண்ட் வந்தாலுமேவும் இவங்க சமாளிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். இவங்களோட ஆசை என்ன அப்படின்றத நம்மக்கிட்ட ஷேர் பண்ணியிருந்தாங்கன்னா, வீடு வந்து நெக்ஸ்ட் இயரே நாங்கள் கட்ட ஆரம்பிக்கணும், அதுக்காக 5 லட்சம் வந்து நான் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க. இந்த 2,500 வச்சு ஒரே வருஷத்தில் எப்படி நீங்களால் வந்து 5 லட்சம் பணம் வந்து சேர்க்க முடியும்? நீங்கள் சொல்கிறது ஓகே தான். ஜொல்லை வந்து நான் வந்து அடகு வச்சு அது மூலமாக கிடைக்கிற பணத்தையும் ஓல்டு ஜொல்லை வந்து சேல் பண்ணிவிட்டு அது மூலமாக கிடைக்கிற பணத்தை வச்சு நாங்கள் ஸ்டார்ட் பண்ணணுன்ற பிளான் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் 2 பேருமேவும் பெண் குழந்தைங்க இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் லாஸ்ட்டு ஒரு 4-5 இயர்ஸாக உங்களுக்கே தெரியும் கோல்டு ரேட் வந்து எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இதே இது உங்களுக்கு 10 வருஷம் கழிச்சு அந்த கோல்டோட வேல்யூ எவ்வளோ காணும் இருக்கும். ஸோ சேல் பண்ணுறது வந்து ஒரு நல்ல முடிவு கிடையாது. அதை திருப்புறதுக்கான வழியை தான் நம்ம இந்த இடத்துல பார்த்தே ஆகணும். இப்போ நான் பர்சனல் லோன் சொல்லிடுறேன். சொன்னதுக்கப்புறமா நான் வந்து அடுத்த விஷயங்களை நான் ஷேர் பண்ணுறேன். பர்சனல் லோன் வந்து 10 வருஷத்துக்கு 10 லட்சம் வந்து வாங்கியிருக்கிறாங்க இல்லையா, இது வந்து மாதம் ஒரு வருஷத்துக்கு 12 மாதம். அப்போது 10 வருஷத்துக்கு 12 மாதத்தை கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா 120 மாதத்துக்கு இவங்க வந்து பர்சனல் லோன் எடுத்திருக்கிறாங்க. 18,500 கணக்கு பண்ணோம் அப்படின்னா 22,20,000 வந்து பர்சனல் லோனுக்காக இவங்க 10 வருஷத்துக்கு கட்ட போகிறாங்க. இன்ட்ரெஸ்ட் மட்டுமேவும் 12,20,000. இதுக்கு கொஞ்சம் நம்ம மாற்றி யோசிக்கலாம் தானே. ஒரு வருஷத்தில் நான் இப்போ சொன்னேன் இல்லையா, இந்த கோல்டு சீட்டுக்கு இப்போ கட்டிக்கிட்டு இருக்கிற இந்த அமௌண்ட்டையும் எக்ஸ்பென்சஸ் கண்ட்ரோல் பண்ணுறது மூலமாகவும் இந்த பேலன்ஸ் இருக்கிற அமௌண்ட் எல்லாத்தையும் சேர்த்து 25,000 மாதம் எடுத்து வச்சு ஒரு வருஷத்துக்கு 3 லட்சம் நம்மளால் சேர்க்க முடியும். அதை பர்சனல் லோனோட அசலில் நீங்கள் சேர்த்துட்டு இஎம்ஐயை ரெடியூஸ் பண்ணணும். இப்படியே நீங்கள் பண்ணினீங்க 2.5 வருஷத்தில் உங்களோட கடன் மொத்தமாக அடைஞ்சிடும். கிட்டத்தட்ட 3 வருஷத்தில் பர்சனல் லோன் அண்டு கார் லோன் மொத்தத்தையும் நீங்கள் ஃபினிஷ் பண்ணியிருப்பீங்க. அப்போது உங்களுக்கு 27,000 வந்து நீங்கள் லோனுக்கான அமௌண்ட் பே பண்ணியிருப்பீங்களா, ப்ளஸ் இந்த 25,000 சேவிங்ஸ் அமௌண்ட்டு, டோட்டலாக 52,000 உங்கள் கையில் இருக்கும். அடுத்த ஒரே வருஷத்தில் உங்கள் கையில் 6 லட்ச ரூபா நீங்கள் சேர்த்துருப்பீங்க. இந்த இடைப்பட்ட இந்த 4 வருஷத்தில் உங்களுக்கு இன்க்ரிமெண்ட் ஆகிருக்கலாம், உங்கள் ஹஸ்பண்டுக்கு வந்து இன்க்ரிமெண்ட் ஆகிருக்கலாம். ஒரு 5,000 இன்க்ரிமெண்ட் ஆனாலும் அதுவும் உங்களோட சேவிங்ஸாக தானே மாறும். அப்படி அந்த 5,000 உங்களோட ஜொல்லை கொஞ்சம் கொஞ்சமாக மீட்கிறதுக்காக நீங்கள் யூஸ் பண்ணலாம். அடுத்து 5வது வருஷத்தில் உங்கள் கையில் 6 லட்சம் இருக்கும். அந்த 6 லட்சத்தை வந்து நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டாக வச்சு ஹோம் லோன் நீங்கள் 30,000 பண்ணாலும் மிச்சம் இருக்கிற 25,000 இருக்கும் இல்லையா, அதே மாதிரி சேவிங்ஸ். இந்த ப்ராசஸை நீங்கள் ஹோம் லோனுக்காக பே பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா உங்களோட ஜொல்லுக்காக போட்டு ஜொல்லை வந்து நீங்கள் மீட்கலாம். இந்த மாதிரி தான் நம்ம வந்து யோசிக்கணும். இவ்வளோ வந்து நம்மளுக்கு கடன் இருக்கிற நேரத்தில் மேலும் மேலும் நீங்கள் கடன் வாங்கினீங்க அப்படின்னா உங்களோட ஜொல்லை வந்து மீட்க முடியாத ஒரு சுச்சுவேஷன் வந்து உங்களுக்கு
உங்களுக்கு உருவாக ஆரம்பிச்சிடும். இந்த டயத்தில் நீங்கள் கோல்டு சீட் போட்டது கொஞ்சம் ராங்கான டெசிஷன் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பார்க்குற நீங்கள் நம்மளோட சப்ஸ்கிரைபர் சிஸ்டர் இவங்களுக்கு கொஞ்சம் ஜட்ஜன் பண்ணுங்கள், நான் சொல்கிறது தப்பா இல்லை கரெக்டா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வரைக்கும் நீங்கள் போட்டது தப்பு அப்படின்னு நான் யாருக்கும் ஷேர் பண்ணது கிடையாது, இப்போ தான் ஃபஸ்ட் டைம் சொல்கிறேன். ஸோ இது வந்து கரெக்டாக தப்பா என்னோட டெசிஷன் அப்படின்றத நீங்களுமேவும் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா குழப்பமாக இருக்கிற இவங்களுக்கு ஒரு தெளிவான முடிவு எடுக்கணும் இல்லையா, அதுக்காக தான். இதை நீங்கள் பாருங்கள், பார்த்தாலேவும் உங்களுக்கு நல்லா புரியும். ஒரு வருஷத்துக்கு கழித்து நீங்கள் சொல்கிறீங்க இந்த 25,000 தான் நீங்கள் அப்படியேவும் திரும்பவும் ஹோம் லோன் போடுவோம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியுது. இப்படி நீங்கள் போட்டீங்க அப்படின்னா உங்கள் ஹஸ்பண்ட் உங்ககிட்ட சொல்கிற மாதிரி உங்களோட ஜுவல் எல்லாத்தையும் சேல் பண்ணிவிட்டு இப்போ புதுசாக வாங்குகிற அந்த ஜுவல்ல மட்டும்தான் உங்களால் வச்சு அந்த அமௌண்ட்டை எடுக்க முடியும். இதுவுமேவும் கொஞ்ச நாள் கழித்து இந்த ஜுவல்லுமே வேண்டாம் அப்படின்னு சொல்லி இதையுமே சேல் பண்ணுறதுக்கான சிச்சுவேஷன் உங்களுக்கு உருவாச்சு அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? அதுக்கு இந்த பர்சனல் லோனை ஃபாஸ்ட்டாக க்ளோஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அடுத்த ப்ராசஸ் பண்ணலாம். இல்லை அப்படின்னா யாராச்சும் உங்களுக்கு தெரிஞ்சவங்க அமௌண்ட் கொடுக்குற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அமௌண்ட்டை வாங்கி பர்சனல் லோனை க்ளோஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டில் மாதம் மாதம் இவ்வளோ அமௌண்ட் கொடுக்குறேன் அப்படின்னு நீங்கள் பண்ண ஆரம்பிக்கலாம். பெரிய அமௌண்ட்டாக இருக்கிறதுனால யாரும் கொடுக்குறதுக்கு சான்சஸ் கிடையாது அப்படின்றதுனால தான் நீங்கள் இந்த முடிவை எடுத்திருக்கீங்க அப்படின்னு எனக்கு புரியுது. எனக்கு தெரிஞ்ச டெசிஷனை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கிறேன். உங்களுக்கு இந்த டெசிஷன் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். இல்லை இது எனக்கு வந்து இன்னும் புரியலை, இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுங்களேன் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னாலும் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் இப்போ வரைக்கும் சேமிப்பை ஸ்டார்ட் பண்ணாததுக்கு இதுவும் தான் ரீசன். ஏன்னா நான் நிறைய வீடியோஸில் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். கடன் இருக்கிற இந்த நேரத்தில் எனக்கு சொல்கிறேன் நேரத்தில் நான் நடுக்கு சேமிப்பு வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டே போய்கிட்டு இருந்தேன் அப்படின்னா எனக்கு கடன் வந்து மேலும் மேலும் அதிகமாகிக்கிட்டு தான் போகும். எப்படி அப்படின்னா வட்டி அப்படின்ற பேரில் அதை அவாய்ட் பண்ணணும் தானே. கடன் எல்லாமே முடிஞ்சிருச்சு அப்படின்னா டோட்டலாக மொத்தமாக என்னோட சேமிப்பு தானே அப்படின்ற ஒரே ஒரு ரீசனுக்காக மட்டும்தான் என்னோட சேவிங்ஸை இப்போ வரைக்கும் நான் ஸ்டார்ட் பண்ணலை. ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன்னா உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருப்பேன் இல்லையா. சின்ன சின்ன சேமிப்பாக என்ன பண்ண முடியுமோ அதை மட்டும்தான் இப்போதைக்கு நான் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். அதே மாதிரியான ஒரு டெசிஷனை தான் இப்போ நான் உங்களுக்கும் கொடுத்துருக்குறேன். உங்களுக்கு நிச்சயமாக என்னோடய பிளான் எல்லாம் பிடிக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா குருசாமி பொண்ணை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோ போட்டோடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நாளைய வீடியோவில் சந்திப்போம். பை.